சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. இன்று 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி குரோதி ஆண்டு ஆடி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய திதி இன்று மாலை 4:55 வரை சதுர்த்தசி திதி, அதன் பின்பு அமாவாசை திதி. இன்றைய சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 1:42 வரை கேட்டை நட்சத்திரத்திற்கும், அதன் பின்பு மூலம் நட்சத்திரத்திற்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். ஆடி மாதம் 18ஆம் நாளான இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எம்பெருமான் ஈசனின் அருளால் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நான் ஈசனை பிரார்த்திக்கிறேன். இன்றைய பஞ்சாங்கத்தை பார்த்தாச்சு. இனி 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். முதலாவதா மேஷராசி. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உறவினர்களின் வருகையால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கும். அன்றாட செயல்பாடுகளில் உங்களது புத்தி கூர்மை வெளிப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யும் இடங்களில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேஷராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். பெரியவர்களின் ஆலோசனைகள் உங்கள் மனதில் தெளிவை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் செய்த தியாகங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா ரிஷபராசி. ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதளவில் எதிர்மறை சிந்தனைகள் விலகி நேர்மறையான சிந்தனைகள் பிறக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். சொந்த தொழில் செய்பவர்கள் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றிகளை அடைவீர்கள். அரசு சம்பந்தமான காரியங்களில் ஒரு சில அனுகூலமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ரிஷபராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு மனக்குழப்பம் விலகி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஓய்ந்து நெருக்கம் அதிகரிக்கும். தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அடுத்ததா மிதுனராசி. மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு சில உதவிகள் கிடைக்கும். புதுவிதமான ஆடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். பேச்சு திறமையால் ஒரு சில இழுபறியான காரியங்களையும் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகளை கொடுக்கும் போது சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மிதுனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் குறைந்து கலகலப்பான ஒரு சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மனதளவில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா கடகராசி. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்கள் வாழ்க்கை துணையின் சொந்த பந்தங்களுடன் சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இன்று சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களது செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலைமை முழுமையாக விலகி உற்சாகம் பிறக்கும். பொது காரியங்களில் ஈடுபடுபவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் சம்பந்தமான சிந்தனைகள் அடிக்கடி ஏற்படும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் உங்களது மதிப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கடகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று வேகத்தை குறைத்து விவேகமாக இருக்க வேண்டும். மறதி சம்பந்தமான பிரச்சனையால் உங்களது காரியங்களில் ஒரு சில தடைகளை சந்திப்பீர்கள். வெளியூர் சொந்த பந்தங்களுடன் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று வெளியூர் சம்பந்தமான காரியங்கள் சற்று தாமதங்களை ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் வாதம் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும். ரகசியமான சிற்றின்ப செயல்களில் இன்று ஆர்வம் அதிகரிக்கும். ஒரு சில தடைகள் முழுமையாக விலகி உத்தியோகத்தில் மதிப்பு கிடைக்கும். கால்நடை சம்பந்தமான பணிகளில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இடமாற்றம் சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். சிம்மராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். நண்பர்களிடம் பேசும்போது சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பேச வேண்டும். சொந்த பந்தங்கள் மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் சுற்றி இருப்பவர்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 6, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உங்களது சிந்தனையின் போக்கில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும்.
குடும்ப உறுப்பினர்கள் மூலம் மகிழ்ச்சியான ஒரு சூழலை சந்திப்பீர்கள். உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைத்து அது மூலமாக ஒரு சில உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணிகளில் ஒரு சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நெருக்கமானவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை முழுமையாக தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கன்னிராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமாக புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிராக இருந்த சொந்த பந்தங்கள் உதவிகளுக்காக உங்களை தேடி வருவார்கள். மற்றவர்களுக்கு நீங்கள் ஆலோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். அடுத்ததா துளாராசி. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று உறவினர்கள் மத்தியில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்தமான உணவுகளை மகிழ்ச்சியாக உண்டு மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆதாயம் கிடைக்காது. பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஆதரவால் ஒரு சில காரியங்களை சாதிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பண நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். துளாராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு தனம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஆசைகளும் உருவாகும். பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று இறை வழிபாடு சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். வழக்கு சம்பந்தமான பணிகளில் ஒரு சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள். மருத்துவம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். விருச்சிகராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்று உணவு சம்பந்தமான விஷயங்களில் சற்று அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். வெளி உணவுகளை சாப்பிடுவதை முடிந்தவரை குறைத்துக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் பிரச்சனைகளை குறைக்கலாம். வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அடுத்ததா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குடும்ப உறுப்பினர்களிடம் பொறுமையாக பேச வேண்டும். எதிர்பாராத ஒரு சில பயணங்கள் மூலமாக உடல் அசதி அதிகரிக்கும். அனாவசியமான செலவுகளை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் மேம்படும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் ஒரு சில அலைச்சல்களை சந்திப்பீர்கள். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். தனுசு ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு பகை விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மற்றவர்களின் கருத்துக்கள் மூலமாக உங்களது குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் பிரச்சனைகளில் கருத்துக்கள் சொல்வதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். செலவுகளை குறைத்து சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததா மகர ராசி. மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று பணிபுரியும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்பட்டு குழப்பங்கள் விலகும். உங்களது அன்றாட செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலை முழுமையாக விலகி உற்சாகம் பிறக்கும். கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை மிகவும் நுணுக்கமாக கையாளுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மகர ராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு ஓய்வு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். பதற்றத்தை குறைத்து அமைதியாக செயல்படுவீர்கள். சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். பொருளாதாரம் சம்பந்தமான முயற்சிகளில் சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். உங்களது செயல்பாடுகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் இன்று புரிந்து கொள்வீர்கள். வியாபாரம் சம்பந்தமான பணிகளில் முதலீட்டை அதிகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். வழக்கு சம்பந்தமான காரியங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். கும்பராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு வரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். கடன்களை அடைத்துவிட்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். உங்களது அன்றாட செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலை முழுமையாக விலகி சுறுசுறுப்பும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அடுத்ததா மீனராசி. மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்று குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு சில செய்திகள் கிடைக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களது கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதிகமான மனக்குழப்பம் ஏற்பட்டு தூக்கமின்மை மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். தேவையில்லாத பழைய பிரச்சனைகள் உங்களுக்கு மன அழுத்தங்களை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். மீனராசி பெண்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். எதிர்கால தேவைக்காக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும். கணவர் வழி சொந்த பந்தங்கள் மூலமாக ஒரு சில நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். எதிர்மறையான எண்ணங்களை கைவிட்டுவிட்டு நேர்மறையான எண்ணங்களுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். நன்றி, வணக்கம்.